கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பக்கத்தில் வாழ்த்து சொல்லுங்க, கரங்களை அசைத்து வாழ்த்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். ஆண்டவரை உயர்த்தி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பாடுவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்த. நன்றி ஆண்டவரே. மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகி. உம் நாமம் உயர்த்துவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகி. உம் நாமம் உயர்த்துவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி உங்க நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேங்கிற நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே. எல்ரோஹி, என்னை காண்கிற தெய்வமே, உங்க நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே. இந்த கடந்த 7 மாதங்களும் எங்க வாழ்க்கையில போதுமானவராக இருந்தீரே.
அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எக்காலமும் உங்களை ஸ்தோத்திரிப்பாண்டவர், எந்நேரம் உங்களை துதிப்பாண்டவரை. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் என்ன நிலைகள் இருந்தாலும் உங்களை ஸ்தோத்தரிப்பேன், உங்களை துதிப்பேன், உங்களை உயர்த்துவேன். உங்கள் ஆலயத்தில் வந்து நிற்கும்படியா எனக்கு பலனையும் கிருபையும் கொடுத்திருக்கிறீங்களே. கோடி 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு கோடி நன்றிகள் ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்டீர், அபிஷேகித்தீர், ஆசீர்வதித்தீர், உங்க கிருபையினால நிரப்பி இருக்கிறோம். ரோமர்ல வாசிக்கிறோம், நம்புவதற்கு ஏதுவில்லாத போதிலும் அவரை நம்பினோன்னு சொல்லி இந்த 8வது மாதம் ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி, fear not, I will help you. ஆண்டு உதவி செய்வார். எந்த இடத்துல உங்களுக்கு உதவி வேணுமோ, சரீர சுகம், தேவனுடைய நன்மை, வேலையில் ஒரு மாறுதல், குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம், எந்த இடத்துல அற்புதத்தை வேணாலும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே உங்களை நம்புற சொல்லுங்க, என்னோட கூட சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே, உண்மை உள்ளவர் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே, எல்லாம் இணைந்து நம்பத்தக்கவர் நீங்க மட்டும்தான் பண்ணு சொல்லி அப்படியே உயர்த்துவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே. எஸ் லார்ட், thank you Lord. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடுவோம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடுவோம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தங்க முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தங்க முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர்
நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர், நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர், நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர், நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக என் வாழ்க்கை பயணம், என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே, எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, எஸ் லார்ட், சர்வ ஓ ரபஹரா லரகரா ஹரலரபா யெகோவா, ரிபஹரா லபரோலோ ரமமமா கரல. என்னை பெருக எல் செய்பவரே, ஷடாய் எல் ஷடாய் தெய்வமே, ரிமலோகரா ஹரலரகரா வல்லமையுள்ளவரே, ரிபஹருலுரு கரபஹரா. யெகோவா தேவனே, என்னை பெருக எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக சபையார் எல்லாரும் இணைந்து கடைசியா ஒரு விசை எல் ஷடாய், எல் ஷடாய் இரண்டு கரங்களை உயர்த்தி சர்வ வல்லமை உள்ளவரே, தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நம்மளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய தெய்வம். எது முடியலி நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எது எனக்கு வாய்க்கிலே நினைச்சு கொண்டிருக்கிறோமோ, எல் ஷடாய் நீங்க செய்ய சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, என்ன காரியம் நம்ம பார்வையில், நம்முடைய பார்வையில் முடியாம இருக்குதோ, கை கூடாம இருக்குதோ, இந்த 7 மாதங்கள் எதுல ஒரு ஜெயத்தை பார்க்காம இருக்கிறீங்களோ அதை இன்றைக்கு பலிபீடத்தில் வைத்து சொல்லுங்க, எல் ஷடாய் நீ சர்வ வல்லமையுள்ளவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமையுள்ளவர். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்க மத்தியில் இன்னைக்கு நீங்க மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க. இந்த ஆராதனை அதிசயங்களை அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம். we are here with an expectation. ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை நிரப்ப அவருடைய ஆளுகை என் மேல கடந்து வர சகலமும் நடக்கும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரே ஒரு விசை நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில என்னுடைய ஜெயம், என்னுடைய வெற்றி எதுவானாலும் அது உங்க பாதத்துல கொடுக்கிற ஆண்டவரே. நீங்க எவ்வளவு உயர்த்தினாலும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற சில வேளைகள் அது நம்ம இருதயத்தின் அடித்தளத்தில் இல்லாத பொழுது, தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தாம
தாழ்த்தலி நான் சொல்லல, சில வேளை நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. என் வெள்ளத்தில் ஓடிடுவேன், என் காரியத்தில் செஞ்சிருவேன், ஒரு வேளை அதனால தடைகள் இருந்திருக்கலாம். இந்த அர்ப்பணத்தின் வேளையில் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசு வாழ்கிறார். கர்த்தாவே, உங்க கரத்தில் களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கிற எந்த 7 மாதங்கள் எதுல தடை, எதுல மாற்றம், எதுல அற்புதம் இல்லையோ சொல்லுங்க. உங்க கரத்தில் களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கிற உங்க இஷ்டம் போல வளைந்திடுங்க, என்னை நடத்திடுங்க ஆண்டவரே. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். Let us surrender and sing this song. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான். Surrender to the core. என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் தீரு சித்தர் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் தீரு சித்தர் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானேன். உந்தன் இஷ்டம் போல் வளைந்திடும். என்னை என்னாலும் ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல அவர் சித்தம் இல்லையோ, அவர் விருப்பம், கர்த்தாவே உம் கரத்தில் களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கிறேன். நான் களிமண் போலானேன். உந்தன் இஷ்டம் போல் வளைந்திடும். என்னை என்னாலும் நட. இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும்.
இதயம் வாசம் செய்யும். ஹபஹரோலரஹரப ரிபஹர பொருஹர மம மம கரஹரப. தேவ சமூகத்துல அற்புதத்தை பெரும்படியாய் வந்திருக்கிறோம். அற்புதத்தை பெரும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த பாடலை ஒரு அர்ப்பணத்தோடு பாடணும். என் இருதயம் உடைக்கப்பட்ட இருதயத்தோட பாடுற ஏன் தெரியுங்களா? அநேக குடும்பங்கள் அற்புதம் நடக்கணும். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், wherever you are, அற்புதம் வேணுமா? கர்த்தர் காரியங்களை மாற்றணுமா? உங்க கரத்துல களிமண்ணா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இது ஆராதனை வேலை, என் ஆண்டவர் சந்திக்கிற வேலை. அர்ப்பணிக்கணுங்க, தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கும். இருதயம் உடைக்கப்பட்டு ஜெபிக்கணும். ஒரு கர்த்தர் ஆலயத்துல ஊற்றப்படுகிற காரியத்துல தான் அற்புதம் நடக்கும். இந்த கவியை பாடுகிற பொழுது, கர்த்தாவே உங்க கரத்துல அன்பான திருச்சபையே, எந்த இடத்துல தடைபட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல அற்புதம் இல்லையோ, எந்த இடத்துல மாற்றம் இல்லையோ, be on your knees, உங்க முழங்கால் படியில அமர்ந்து தேவ சமூகத்துல கதறி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற. கர்த்தாவே களிமண்ணை ஒப்பு கொடுக்கிற. நீங்க மட்டும் ஒப்பு கொடுத்து, there is a 100% surrender, go to the core. ஒப்பு கொடுத்து பாருங்க, அதுல மாற்றம் நடக்குது இல்லையான்னு பாருங்க. தேவ சமூகத்துல யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ முழங்கால் படியிலிருந்து நீங்களும் ஆவியானவரும் நீங்களும் ஆண்டவரும், கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானேன், இஷ்டம் போல என்னை வளைங்க. அவர் வளைக நினைக்கிறபடி வளைய முடியாததுனாலதான் காரியங்கள் நடக்கல, கோணனானவைகள் செவ்வையாக்கல. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. Come on church, let us surrender and sing this song. Hallelujah. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வாழ்ந்திடு என்னை என்னாலும் அப்பா. ஒரு விச கண் நோக்கி பாருங்க. கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு இருதயங்களை கண் நோக்கி பாருங்க. நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வாழ்ந்திடு என்னை என்னாலும் நடத்திடு. இயேசுதேவா அர்ப்பணித்தே உன்னையே நான் அப்பா என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. பேசுங்க, அப்பாவோடு பேசுங்க. சூழ்நிலைகள் மாறல, காரியங்கள் மாறல, சொல்லிட்டே இருக்க கூடாதுங்க. அவர் கரத்துல கண்ணீரோடு விதைக்க கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நடக்கும். இன்னைக்கு நீங்க இந்த ஆராதனைகளை கண்ணீரோடு விதைக்கிறீங்க, வழிகள் திறக்கப்படும். பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் சொன்னவர். fear not, I will help you. தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வருவது, தேவனை ஆராதிப்பது, ஆவியானவருடைய ஆலயக்கு ஒப்பு கொடுப்பது, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அபிஷேகத்துல, கர்த்தர் நம்ம மேல பார்த்த தரிசனத்துல மாற்றங்கள் உருவாவதற்காக God has called you, God has placed you in His temple to glorify His mighty name in your life. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலோ அவர் மகிமைப்படும்படியாய் விரும்புகிறார். இந்த பாடலை பாடுகிற பொழுது அநேகருக்கு தெரிந்த பாடல், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. நீங்க பாட விரும்பின எங்களோட பாடலாம், இல்லாவிட்டால்
இந்த பாடலை நாங்கள் பாடுகிற பொழுது என் மேலே ஆளுகை செய்யுங்க, என் சரீரத்தில் ஆளுகை செய்யுங்க, என் வேலை இடத்துல ஆளுகை செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யுங்க. புதிதான காரியங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாகன்னு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யும்படியா invite allow him to do the miracle in your life, in your body, in your family. Hallelujah. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ரமஹபஹரோலகரா ரிபஹோரோ பரஹரகா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய சரீரத்துல ஆளுகை செய்யுங்கப்பா. You control, Master. Holy Spirit, you take the total control. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. அதிசயம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் நடப்பதாக, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. தொடுங்கய்யா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. உங்க ஆளுகை, உங்க பலன், உங்க கிருபை பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யோ, ஆளுகை செய்யோ. ஆவியானவரே, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க ஆளுகை இறங்குவதாக, உங்க ஆளுகை இறங்குவதாக. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. Thank you Lord. Rabahara bahara bahara pohora shahara.
உங்க ஆளுக என் மேல வரட்டும், என் சரீரத்துல அந்த ஆளுகை வரட்டும். இந்த சரீரத்துல எந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ, என் அவயங்களை எங்க தொட்டு நீங்க ஆசீர்வதிக்கணுமோ, ஆண்டவரே மோசேயினுடைய நாவை தொட்டீங்களே, ஆண்டவரே மோசே ஆசீர்வதித்தீங்களே, ஏசப்பா ரேமியானுடைய நாவை தொட்டீங்களே, ஏசப்பா என்னுடைய சரீரத்துல, உங்க சரீரத்துல எந்த அவயத்துல கர்த்தருடைய தொடுதல் கடந்து வரணுமோ கேளுங்க. Invite the Holy Spirit. ஆண்டவரே உங்க தொடுதல் என் மேல வரட்டும், கேளுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆவியானுடைய தொடுதல் இந்த நாள்ல உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல, வேலை ஸ்தலத்துல, உங்க ஊழியத்தின் மேல எந்தெந்த இடத்துல அவர் ஆளுகை கடந்து வரணுமோ அவர் வருவார். அவர் வந்தாத்தா அற்புதம், அந்த தொடுதல் வந்தாத்தா அற்புதம். கேளுங்க, கதறுங்க, அப்பா அந்த தொடுதல் என் மேல வரட்டும், என்னை ஆளுகை செய்யுங்க. இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற உங்க கரத்துல களிமண்ணா ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்க நடத்துவீங்க. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது ஏசப்பா. இந்த நாள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும், அன்பு திருச்சபை ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உங்க ஆளுகை ஒவ்வொருவர் மேல இறங்குவதற்காய் நன்றி. தெய்வீக ஆளுகை ஒவ்வொருவர் மேல கடந்து வருவதற்காய் நன்றி. சபையின் மேல அந்த தெய்வீக ஆளுகை கடந்து வருவதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல, ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேல, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப செல்வங்கள் மேல உம்முடைய ஆளுகை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். சபையா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த இடத்துல கதறலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அதிசயம் நடக்கிறது. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரேன்னு சொல்லி அப்பா சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு மகனுக்குள்ள அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே, அவர் நிச்சயம் செய்வார். அம்மா பிரதர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். கதறி ஒப்பு கொடுத்துட்டீங்கள, அடித்தளத்திலிருந்து ஒப்பு கொடுத்துட்டீங்களா, அடி வயிற்றிலிருந்து சத்தத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்களா, உங்க கண்ணீர் ஒப்பு கொடுத்துட்டீங்களா, நீங்க கம்பீரமா இருப்பீங்க. ஆவியானவரே, 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 என் ஆற்றலானவரே. எங்க மத்தியில் உள்ள ஆவுகிற தெய்வமே, கண்ணீரை பாருங்கப்பா, சொல்ல முடியாதபடி. ஆண்டவரே, இந்த ஆராதனையில என்னுடைய அன்பு சகோதரனோடு, என் அன்பு சகோதரியோடு, அன்பு வாலிப செல்வங்களோடு, அன்பு தாயாரோடு, ஆண்டவரே அன்பு திருச்சபையோடு உங்க பாதத்துல மன்றாடுகிற இவர்களுடைய குடும்பத்தில்
இவர்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, குடும்பத்தின் மத்தியில, உறவுகள் மத்தியில, ஆண்டவரே, தேவையின் மத்தியில ஒரு அதிசயம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்க ஆளுகை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு தடையா என்ன காரியம் இருந்தாலும் அதெல்லாம் விலக செய்யுங்க ஆவியானவரே. உங்களுக்கு பிரியமில்லாத என்ன காரியமா இருந்தாலும் அதை அவர்களுக்கு உணர்த்துங்க. தயவு செய்து இறங்கிருங்க, தயவு செய்து இறங்கிருங்க. வேலைகள் அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் படிக்கிற படிப்பில் அற்புதங்கள் நடக்கட்டும். கடன் பிரச்சனைகள் மாற்றங்கள் வரட்டும். கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறட்டும். கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறட்டும். பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன்னு சொன்னவரே. ரெகபோத்துக்கு துணையா இருங்கப்பா, ரெகபோத்துக்கு துணையா இருங்கப்பா. நீங்க தான் எங்களுக்கு துணை, நீங்க தான் எங்களுக்கு துணை. கர்த்தாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அன்பு திருச்சபையும் அவருடைய குடும்பத்தினர் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் உங்க வல்லமைக்குள் கொண்டு வருகிறேன். உங்க சித்த நடக்கும்படியாய் களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் ஒவ்வொருவர் மேல வந்திருப்பதற்காய் நன்றி. இதே ஆளுகை தினந்தோறும் இவர்களை இன்னும் ஆக்கிரமிக்கட்டோ, இவர்களுக்குள்ள ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்யட்டோ. இவர்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்கள், ஆசீர்வாதங்கள் அதினது நாட்களில் வெளியில் வரட்டும்பா. நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவ சுத்த மகிமையை நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை, வாலிப சொல்லுங்களை, சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்புக் கொடுக்கிற, ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்புக் கொடுக்கிற, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் நடைகள் எல்லாவற்றிலும் தேவதூதர் காவல் இருக்கட்டும். வேலை இடங்களில் சகாயம் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும்படியா நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர். நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு துணையா இருக்கிறீங்க. அதற்காக கோடி ஸ்தோத்திரம். உங்க திருப்பாதத்தை முத்தம் செய்கிற ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நாள்லையும் வருகிற வாரத்திலையும் பிறந்தநாள் மற்றும் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிற இந்த ஆண்டு நன்மையின் ஆண்டாய், ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், பலத்தின் மேல் பலன் அடைகிற ஒரு அற்புதத்தின் ஆண்டாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தெய்வீக கிருபினால் அவங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. எங்கள் மத்தியில் அசைவாடி ஆசீர்வாதத்தை தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நின்ற வண்ணமாக அப்படியே காணிக்கைகளை செலுத்தும்படி ஆயத்தப்படலாம். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த மேலான இரக்கத்திற்காக தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, கடந்த நாட்கள்லையும் ஆன்லைன் மூலமாய் தசம பாகங்களை, காணிக்கைகளை செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாள்லையும் ஆலயத்தில் உங்களுக்கென்று படைக்கும்படி ஆயத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தியாகத்தோடு ஒவ்வொருவரும் விதைக்கிறாங்க. ஆண்டவரே, இதனுடைய பலனை 100 மடங்காய் கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகளை கொண்டு ரெகபோத் ஊழியத்தை கர்த்தர் இன்னும் கட்டி ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. நம் காணிக்கைகளை செலுத்தி நம்ம இடத்துல அப்படியே அமரலாம். தேவன் ஒரு விசேஷித்த ஆராதனை அபிஷேகத்தை நம்ம மத்தியில் கொடுத்துருக்கார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் திருச்சபையிலையும் சரி, நீங்கள் தனியாக ஆராதிக்கிற பொழுது இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ, அதிலிருந்து தாங்க பெரிய அற்புதங்கள், நன்மைகள், அதிசயங்கள் உருவாகும். we have to surrender ourselves. இந்த ஆராதனை வேளையில் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற இந்த நாளில் தேவனுடைய ஆளுகை உங்கள் மேலே இருக்குது. அந்த ஆளுகையை பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பிரசன்னம், அந்த ஆளுகை தான் நம்ம சரீரத்துலேயும் சரி, நம்ம குடும்பங்களையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். We are all due for a mighty miracle. Hallelujah. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஒரு பிஸி வீக்கை முடித்து எல்லாரும் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அப்படியே ஒரு விசை அவனுடைய வார்த்தைக்காய் அப்படியே ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் ஒவ்வொருவர் மேல் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து அதே பிரசன்னம், அதே ஆளுகை தேவ செய்தியில் எங்கள் மத்தியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் வார்த்தையை ஆசீர்வாதமாக கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். ஜெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்கிற ஆண்டவருடைய நாமத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாய் ஆசைப்படுகிறேன். கடந்த மாதத்தில் நம்முடைய வாக்கு தத்தத்தின் வசனத்தை யாராவது சொல்ல முடியுமா? ஆதியாகமம் ஞாபகம் வச்சுக்கணும், 22:14. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்று எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருந்தார். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். யெகோவா நிசி, எனக்கு ஜெயம் கொடுக்கிறவன் சொல்லுகிறோம். யெகோவா ரஃபான் அவர் சொல்கிறோம், எனக்கு சுகம் கொடுக்கிற தெய்வம். நம்முடைய ஆண்டவரை பல பெயர்களோட பல விதமாக நம்மளுக்கு வெளிப்படுகிறார். பல பெயர்கள் அவருக்கு. யெகோவா நிசி, எனக்கு ஜெயம், வெற்றி கொடியாக இருக்கிறார். இன்றைக்கு யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருப்பவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருப்பவர். அவர் நம்மோடு தான் கூட இருக்கிறார். அவர் நம்மளை தான் நடத்துகிறாரு, நம்மளோட கூட தான் இருக்கிறாரு. நம்மளை ஜெயிக்க வைக்கும்படியா, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா, எல்லா இடத்துல அவர் விரும்புகிறத செய்யும்படியா அவர் நம்மோடு இருக்கிறார். சில வேளைகளில் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல we are not in the conscious. ஆண்டவர் என்னோட இல்லை போலக்குது, ஆண்டவர் இருந்தால் எனக்கு இப்படி நடக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம்ம மனதில் எழும்படியாக நம்ம இடம் கொடுத்துட்றோம். யெகோவா ஷம்மா, என்னோடு கூட இருக்கிறீர். அது வேதத்தில் அநேக இடத்துல அவரை குறித்து சொல்லப்பட்டாலும் அந்த யெகோவா ஷம்மாங்கிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் மிக ஆசீர்வாதமான புஸ்தகம். அதில் ஒரு பகுதி யூதாவின் மேலே வந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது. இன்னொரு பகுதி, 2வது பகுதி, யூதாவை கஷ்டப்படுத்தின த ஜட்ஜ்மெண்ட் ஆன் த நேஷன்ஸ், எந்தெந்த தேசங்கள் யூதாவை கஷ்டப்படுத்தினதோ அவர்கள் மேல் இருக்கிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது. 3வது பகுதி 33 39 வரைக்கும் இட்ஸ் அ ஹோப் ஆஃப் ரெஸ்டரேஷன். அவர்கள் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டரை விட்டு விலகி போயிட்டாங்க, ஆனால் நான் அவங்களை கட்டுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். விசேஷமாய் அவங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிர் பெறச் செய்து ஒரு பலத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடைசி பகுதி 40-48 புதிய எருசலேமையும் ஆண்டு கொடுக்குற புதிய நகரத்தையும் குறித்து அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. எதற்கு உங்களுக்கு சில வேளைகள் அந்த ஓவர்வியூ கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் படிக்கலை பாஸ்டர், இது எப்படி இருக்கும் படித்து பாருங்கள். அதற்காக தான் உங்களுக்கு அடிஷ்னல் இன்புட்ஸ் கொடுக்கறது. யெகோவா ஷம்மான்னு சொல்லி அப்படியே நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இவ்வளவு இருக்குதா? நான் இப்போ உங்களை கை தூக்க சொல்ல போகிறதில்ல. யாரெல்லாம் இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் படிக்கணும் உங்களை கை தூக்க சொல்ல போகிறதில்ல. பட் என்கரேஜ் யூ, ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு, மகிமையான காரியங்கள் உண்டு. இதில் ஹோப் ஆஃப் ரெஸ்டரேஷன் ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிர் பெறச் செய்தார். அப்படி பெறச் செய்த ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவர். ஸோ நீங்கள் அதெல்லாம் படிக்கணும். அந்த எசேக்கியேல் 40-48 அதிகாரத்தில் புதிய எருசலேமை அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறார். அதில் கடைசி வசனம் எசேக்கியேல் 48-35 வசனம், சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். And the name of the city from that time on will be the Lord is there. இந்த பகுதி தான் அவர் யெகோவா ஷம்மா என்ற வேதத்தில் நமக்கு காண்பிக்கிறது. இந்த பகுதி வேதத்தில் எசேக்கியேல் 48-35 தான் அவர் யெகோவா ஷம்மா என்று காண்பிக்கிறது. யெகோவா ஷம்மான்னு என்ன சொல்லுங்க என்னோட கூட? அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தின் மத்தியிலையும் ஆதாம் ஏவாள் மத்தியில் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பொழுது ஆசரிப்பு கூடத்தில் அவர்கள் மத்தியில் இருந்தார். அவர் உலாவினார், அவர்களோடு இருந்தார். அதே போல புதிய ஏற்பாட்டில் இன்னும் நெருக்கமாக வந்தார். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவாதி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அந்த தேவதூதன் சொல்லுகிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மாவாய் ஆசரிப்பு கூடாரத்தின் மத்தியில் உலாவின தெய்வம், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மத்தியில் உலாவின தெய்வம், தேவன் நம்மோடு இருக்காருன்னு சொல்லி குழந்தை வடிவில் கடந்து வந்தார். பழைய ஏற்பாட்டில் சியோன் மலையிலிருந்து, அந்த பர்வதத்திலிருந்து ஆண்டவர் பேசினார், மோசேயை கொண்டு பேசினார், சில வேளையில் சத்தத்தை கொண்டு ஆண்டவர் ஜனங்களோடு பேசினார். புதிய ஏற்பாட்டில் குழந்தை வடிவில் கடந்து வந்தார். இஸ் அ காட் ஆஃப் ட்ரினிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேரும் தனித்தனி ஆள்துவம் மிக்கவர்கள். பிதா தனியாக ஒருவர், இயேசுவானவர் தனி, பரிசுத்த ஆவியானவர் தனி. They are all 3 different persons. ஆள் தத்துவம் மிக்கவர்கள், தனியானவர்கள், தனி ஆளானவர்கள். ஆனால் 3 பேரும் ஒருவர் தான். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவா. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இஸ் அ காட் ஆஃப் ட்ரினிட்டி.
தேவைப்படுகிறவர்களுக்கு நான் இன்னும் உங்களுக்கு அதை விளக்கத்தை கொடுக்குறேன். திரியேக தேவனா மத்தியில் இருக்கார். ஸோ பழைய ஏற்பாட்டில் யெகோவா ஷம்மா எப்படி இருந்தாரோ, புதிய ஏற்பாட்டில் இயேசு வடிவில் அவர் கடந்து வந்தார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயில பார்த்தோம். ஆனால் அவர் வாழ்ந்து 33 ஆண்டு காலம் முடித்து பரலோகம் சென்று விட்டார். அதற்கு கூட அவர் கூட இருந்தவங்க சொல்கிறாங்க பாருங்க, சில பேர், உங்களுக்கு இவர் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமா அவர் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சே. இப்போது யாராவது ஒரு அரசியல் தலைவரை கேட்குறவங்களுக்கு தெரியுமான்னு சில பழகினவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் எனக்கு நல்லா தெரியும், அவர் எங்கள் இதில் தான் இருந்தார். அந்த இன்னொரு பிரதர் தெரியுமா, அவருக்கு நல்லா தெரியும், நான் பழகி இருக்கிறேன், அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரோடு பழகின யோவான் சொல்கிறார், யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். He lived among us. யெகோவா ஷம்மா எங்களோடு கூட வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ அந்த தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு எங்கள் மத்தியில் வாசம் பண்ண, தட் இஸ் த டெஸ்டிமனி ஆஃப் ஜான். யோவான் சொல்றாரு, எங்க மத்தியில் வாசம் பண்ணினார். அதற்கு பிறகு ஏசப்பா பரலோகம் போறதுக்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களோடு சொன்னார். அந்த ஆவியானவர் தான் இப்போ நம்மோடு இருக்கிறார். ஏசப்பா சொன்ன காரியத்தை வாசிப்போமா? யோவான் 14வது அதிகாரம் வசனம் 16, 17 வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு, சொல்லுங்க, என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த வசனத்தை அப்படித்தான் வாசிக்கணும். அவர் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அதான் ஃபாதர் சொன்னாரு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் உங்க சித்தம் போல நடத்தி செய்யுங்க. இன்னைக்கு அந்த யெகோவா ஷம்மா நம்மளோடு இருக்காருங்க. உங்க கருத்தை, வலது கருத்தை இறுதி சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறார், என்னை நடத்தும்படியா என்னோடு இருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் என்னோடு கூட கடந்து வருவார். அந்த கம்பேரிசன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஒரே இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மத்தேயு 1:23 இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, மத்தேயு 1:23 அவர் நம்மோடு இருக்கிறார். யோவான் 1:14 நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். யோவான் 14, 16, 17 உங்களுடனே வாசம் பண்ணி. ஸோ இந்த யெகோவா ஷம்மா, இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட வர்றார். ஆமாம், நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நம்மளோட வர்றார். எந்த ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம் நம்மோட கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளை மாற்றும்படியா அவர் நமக்குள்ளே இருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்தை சொல்லுது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குதாமா. என்ன கேட்குது? மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பரலோகத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், நம்ம கூட வாசமாக இருப்பார். அந்த ரகசியத்தை, அந்த க்ளோஸ்னஸை நம்ம தெரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டரோட நடக்கிற இந்த வாழ்க்கை ஸ்வீட் ஆயிரும், ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 41வது அதிகாரத்தில், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லணும், என் சிநேகிதனான, உங்கள் பேரை சொல்லி உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லணும், என் சிநேகிதனுடைய குமாரன், என் சிநேகிதனுடைய குமாரத்தை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆண்டர்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரணும். என் சிநேகிதனான ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாருங்க. டோன்ட் லூஸ் ஹோப். எந்த இடத்துலையும் நம்ம மனசு சங்கடத்தில், சில வேளைகளில் இந்த கான்ஷியஸ் இல்லாதனால, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறார், ஆண்டு என் கூட இருக்கிற என்னை நடத்துங்க, அந்த கான்ஷியஸ் இல்லாதபடி, அந்த நினைவு இல்லாதபடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறையா காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது. நம்ம பார்க்குற சில ஃபெயிலியர்ஸ், டெம்பரரி ஃபெயிலியர்ஸ், நம்ம பார்க்குற சின்ன டிஸப்பாயின்மெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, எனக்குள்ளே இருக்காரா, நடக்குதா? அப்படி தான் கிதியோனை பார்த்து ஆண்டு சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12 பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருங்கிறாரு. கிதியோன் கேட்குறான், எங்களோடு இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? கிதியோன் கேட்குறான் பாருங்க, என்னோட இருந்தால் ஏன் நடக்குது? அது அந்த கேள்வி சில வேளை நம்மளுக்கு வரும். அப்போ ஆண்டு என்னோட இருந்தால் ஏன் இந்த காரியம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி நடக்குது?
அது நடப்பதற்கு காரியம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. அதனால் 7 வருஷம் மீதியான கருத்தில் ஆண்டு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மூவுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னால ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குது. நான் சொல்றபடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சில காரியங்கள் அந்த யெகோவா ஷம்மா எனக்குள் இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை நடத்தும்படியா இருக்கிறாருங்கிறத தெரிய வைக்காதபடி சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டருக்குள்ளே வந்துட்டேன், நான் புது சிருஷ்டியாய் மாறிட்டேன், ஆனால் சில ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ளே மாறாமையே இருக்கும். சில பேருக்குள்ள கோபம், சில பேருக்குள்ள இந்த எரிச்சல் இருக்கும். அது நமக்குள்ளே இருக்கிற பொழுது அந்த யெகோவா ஷம்மாவுடைய கிரிகள் வெளிப்படாது. கோபம் எரிச்சல் இருக்கிற இடத்துல யெகோவா ஷம்மா நம்ம கூட இருக்கிறார், மூவ் ஆகிறது தெரியாது. இன்னும் சில இடத்துல உலகத்தின் மேலான காரியங்கள், எனக்கு இந்த காரியம் வேணும், இந்த காரியத்தை நான் சாதிக்கணும், எனக்கு இந்த காரியம் வேணும், உலகத்தை வேர்ல்ட்லி டிசையர்ஸ் இல்லாவிட்டால் உலக பிரகாரமான சில சோகம் வந்துடுது பாருங்க. என் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டானே, ஏதோ உலக பிரகாரம் சோகம், அந்த சோகத்தின் ஆளுகை உங்கள் மேலே வரும்படி எனி சாரோஸ் ஆர் வேர்ல்ட்லி டிசையர்ஸ் இஃப் யூ ஆர் அலோவிங் டு ரூல் யூ, யூ கேனாட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த ஆண்டருடைய பிரசன்னம் எனக்கு வேணும். இன்னும் சில வேளைகளில் we are prioritizing. இப்போ பாருங்கள், ஒரு வாரத்தை எடுக்கிறோம், ஒரு நாட்கள் எடுக்கிறோம், ஒரு வேலை எடுக்கிறோம், we are prioritizing. அப்போ என் ப்ரையாரிட்டி ஆண்டவர். அப்படி இருக்கிற பொழுது அந்த பிரசன்னத்தை நீங்கள் ரொம்ப உணர்வீங்க. பட் இன் அவர் லைஃப் இஃப் யூ ஆர் கீப்பிங் காட் as the last priority, என் ஃப்ரெண்டுக்கு, என் ரிலேஷனுக்கு, என்னுடைய காரியங்களுக்கு, என் வேலைக்கு ஐம் கிவிங் த ப்ரையாரிட்டி. ஐம் கிவிங் காட் த லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆர் சம்டைம்ஸ் வி கிவ் எக்ஸ்கியூஸ் நாட் டு ஆனர் காட். அப்போது அந்த யெகோவா ஷம்மா நம்மளோடு இருக்கிறத உணர முடியாது. சில வேளைகளில் ஆண்டுடைய சித்தத்தை விட்டு விலகி போவோம். இப்போது சிம்சோன் கடந்து போனது போல, சவுல் கடந்து போனது போல, கேயாசி கடந்து போனது போல ஆண்டருடைய சித்தத்தை விட்டு விலகி போவோம். அந்த யெகோவா ஷம்மா நம்ம கூட இருக்கிறத புரிஞ்சுக்க முடியாது. More than anything else, if you are worshipping money, if you are worshipping fame, if you are worshipping something above God, ஆண்டரை ஆராதிக்க விட்டுட்டு எனக்கு புகழ் வேணும், எனக்கு பணம் வேணும், if you are worshipping, இல்லை பாஸ்டர் நான் அப்படிலாம் வர்ஷிப் பண்ணுறது இல்லை. இஃப் யூ ஆர் நாட் கிவிங் ப்ரையாரிட்டி டு காட், இஃப் யூ ஆர் நாட் ஆனரிங் காட், இஃப் யூ ஆர் கிவிங் ப்ரையாரிட்டி டு சம்திங் எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் காட், தென் யூ ஆர் வர்ஷிப்பிங் இட். எதுவாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடி நம்மை தடை செய்கிற என்ன காரியம் இருந்தாலும் we are worshipping that idol. ஏதோ ஒரு காரியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்களுக்கு தேவன் யெகோவா ஷம்மாவாய் அக்கினியின் மத்தியில் இருந்தார். ஏன்னா அவங்கள பொற்சிலையை வணங்கும்படியாய் அவங்க நெருக்கப்பட்டாங்க. they had the compulsion. என்னோடு கூட யூதாவிலிருந்து வந்த ஜனங்கள், என்னோடு கூட இருக்கிறவங்க எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் அந்த 3 பேர் தேவனுக்காக நின்னாங்க. they gave themselves to worship God. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 3 பேர் தான் யூத ஜனங்களா? இல்லை, அவங்களோட வந்தவங்க நிறைய பேர். பட் they are all scared. ஆண்டா இந்த சிலையை வணங்கலை அப்படின்னா என்னை தூக்கி அக்னியில் போட்டுருவாங்க, நான் செத்து போயிடுவேன். எனக்கு உயிர் முக்கியம், எனக்கு உயிர் முக்கியம், எனக்கு உறவுகள் முக்கியம், எனக்கு பணம் முக்கியம், எனக்கு புகழ் முக்கியம். இஃப் யூ ஆர் வர்ஷிப்பிங் த மனி, த ஃபேம், த வேர்ல்ட், ஆல் த டிசைர்ஸ் இன் த வேர்ல்ட், தென் வி cannot feel the presence of God. Then in mid of our trouble, God may not be present. யெகோவா ஷம்மா என் கூட வரணும். அந்த 3 பேர் அக்னிக்குள்ள போடுறாங்க. ஆண்டவர் அக்னியின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யெகோவா ஷம்மா நம்மளோட கூட இருக்கிறார். அந்த பிரசன்ஸ் நம்மளோடு இருக்குது. சில வேளைகளில் நம்ம அதை உணரல. நான் சொன்னபடி பல காரியங்கள், ஒருவேளை என் ஜென்ம சுபாவம் மாறல, அந்த கோபத்தில் அந்த எரிச்சல்லையே இருக்கிற, ஐ கேனாட் ஃபீல் த பிரசன்ஸ். அவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் செயல்பட முடியாது, எனக்குள்ள மாற்றங்கள் நடக்கலை, இல்லாவிட்டால் நான் வேறு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற என்ன காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியா அந்த யெகோவா ஷம்மாவை நம்ம இன்னும் ஆண்டவரே நான் அந்த கான்ஷியஸில் வர்ற அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்னை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேதத்தில் நிறைய இடங்களில் அவர் கடந்து வந்து அற்புதத்தை செய்த அநேக காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிற. யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் வருதுங்க. யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில்
இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனை தேடி தேவனை கனப்படுத்தும்படியாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறத நிரூபிக்க போகிறேன். யாக்கோப்பு தேவ சமூகத்தில் அவன் தன்னுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். திடீரென்று யாக்கோப்புடைய வாழ்க்கையில் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. திடீரென்று அவன் வீட்டிலேருந்து விலக்கப்படுகிறான், வனாந்தரத்தில் போகிறான். திடீரென்று நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் வரும், ஒரு டீட்டெயில்ஸ் வரும், ஒரு மாற்றங்கள் வரும். அந்த நேரத்தில் யெகோவா ஷம்மா வெளிப்படுவார். இன்னைக்கு ஒரு வேளை சர்ப்ரைஸில் இருக்கிறீங்களா? யாராவது உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? ஆகஸ்ட் மாதத்தில் சர்ப்ரைஸான நியூஸ், சர்ப்ரைஸான மெசேஜ், சர்ப்ரைஸான இமெயில் வந்திருக்குதா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யெகோவா ஷம்மா உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சந்திக்கும்படியாக உங்களோட கூட இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் தனியாக விடப்பட்டுட்டேன். சில வேளைகளில் நம்ம தனிமைப்படுத்தப்படுவது, many times when we are isolated, that is where we get closer to God. சில வேளையில் எல்லா கனெக்ஷன்ஸ் கட் ஆகும் பாருங்க, we will be isolated. அது ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு அற்புதமான தருணம். யாக்கோப்புக்கு எல்லா இடத்துல வழிகள் அடைக்கப்பட்ட வனாந்தரத்தில் வர்றான். தனியாக அந்த இடத்துல வனாந்தரத்தில் பெயர்சபா வனாந்தரத்தில் படுத்திருக்கிறான். அப்போ அவன் சொப்பனத்தை காண்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது, தேவதூதர்கள் ஏறும் இறங்குமா இருக்கிறாங்க. அதில் ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் வசனம் 13-15, ஜெனிசஸ், புக் ஆஃப் ஜெனிசஸ் சாப்டர் 28 verse 13-15. அப்பொழுது மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த 2 வசனத்தில் வசனம் 13-14 யாக்கோப்பு கிட்ட ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்றார். மேபி இதுதான் முதல் முறை அவனுக்கு இருக்கிற ஒரு பர்சனல் இன்டர்வென்ஷனாக இருக்கலாம். ஆண்டரோடு முகமுகமாய் பார்க்கிற, ஆண்டுடைய சத்தத்தை கேட்குற இன்டர்வென்ஷனாக இருக்கலாம். அது சொல்கிறார், நான் உன் தாத்தாவுடைய பிதாப்பா, உங்கள் அப்பாவுடைய பிதா, நீ இருக்கிற இந்த பூமியை உனக்கு கொடுக்க போகிற, நீ எல்லா இடத்துல பரவுவே. அதெல்லாம் சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 15வது வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் கூட இருப்பேன். I will be with you. I will be யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மாவை உன் கூட வருவேன். இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிற சர்ப்ரைஸ் மெசேஜ், டேர்னிங் பாயிண்ட், சில காரியங்கள், அதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. இல்லை, நீங்கள் ஒருவேளை ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறீங்க, நாளைக்கு வருகிற வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க, திடீர்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும், யெகோவா ஷம்மாவாய் இயேசு இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இஸ் யெகோவா ஷம்மா. அவர் உங்களோட கூட வருவார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களோட கூட வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோப்பு சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன்னு சொல்லி, எனக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வதித்தாலோ உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை அவரோடு கடந்து போகிறார். அவர் போன இடத்துல 14 ஆண்டுகள் லாபான் இடத்துல எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிறார். அவருடைய சம்பளம் மாற்றப்படுகிறது, அதற்கு ஏற்ற திட்டத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் எந்த இடத்துல எப்படி பிளான் பண்ணணும். திடீர்னு டெஃபிஷியன்சி வந்துருச்சு, திடீர்னு போராட்டம் வந்துருச்சு, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறார், எனக்கு தேவையான யோசனை கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறார். எந்த இடத்துல தேவைகள் சந்திக்கப்படணுமோ, எந்த இடத்துல மாற்றங்கள் வரணுமோ, ஆண்டவர் எனக்கு மாற்றத்தை கொடுப்பார், ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு நேரம் வருகிறது, திரும்பி வரணும். 14 வருடம் கழிச்சு திரும்பி வரணும். இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில் யூ ஹேவ் டு லீவ் த பிளேஸ் வேர் யூ ஆர். ஆண்டவனை ஒரு இடத்துல வச்சார், நான் அந்த இடத்துல அப்படியே கம் போட்டு உட்காந்துட்டு இல்லை. சில இடத்துல யெகோவா ஷம்மா எங்கே உங்களை மாற சொல்கிறாரோ, வேர் காட் வாண்ட்ஸ் டு பிரிங் யூ பேக் ஆர் மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ், யூ ஹேவ் டு மூவ். ஆதியாகமம் 31:3 சரியான பட் வெயிட் ஃபார் த ரைட் டைம் ஆண்டவர் சொல்லணும். ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். மூவ் அவுட். இந்த இடத்துல இருந்தது போதும். இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ஒரு பர்பஸோடு தான் இந்த இடத்துல கொண்டு வந்தேன். இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பதற்காக, பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக, என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய திட்டத்தின்படி காரியங்கள் நடந்துருச்சு. இன்னைக்கு யெகோவா ஷம்மா உங்களை எல்லா இடத்துலையும் நடத்துவார். சில இடத்துல இருந்து மாற்றத்தை கொடுக்கிறார், மாற சொல்லுகிறார். யாக்கோப்பு அப்போ சொல்லல, இல்லான்ற நான் வரமாட்டேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குதுங்க. என்னுடைய அழைப்பு என்னவோ அதன்படி நான் இருக்கணும். ஆபிரகாம நீ இருக்கிற இடத்தாரை தேசத்தை விட்டு வான்னு கடனாரு, அவர் கடந்து வந்தான்.
அதே போல் ஒரு நேரத்தில் யாக்கோபை அந்த இடத்துல அழைச்சாரு. ஒரு நேரம் வந்தது, நீ உன் இடத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். இன்னைக்கு உங்கள் லைஃப் ஜேர்னியில் எந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் கூட வரணும்? ஒரு புது இடத்துல நடத்துகிற இடத்துல இருக்கிறாரா, இல்லை திரும்ப கட்டுகிற இடத்துல இருக்கிறாரா? எந்த இடத்துல இருந்தாலோ தேவ சுத்தத்தின்படி நம்ம ஆராதனை ஒப்பு கொடுத்தது போல உங்கள் களிமண்ணா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நீங்கள் நடத்துங்கன்னு கொண்டு போடுது ஆண்டவர் நம்ம நடத்துவார். ஒருவேளை யாக்கோப்பு நினச்சிருக்கலாம், நான் திரும்ப போகும் பொழுது ஏசாவை சந்திக்கணுமே. கர்த்தர் நம்மளோட கூட இருந்தார். யெகோவா ஷம்மா நம்மளோட கூட இருந்தார். எத்தனை ஏசாக்கள் வந்தாலும் நம்ம சந்திக்க முடியுங்க. ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துக்கு நம்ம லக்க அடையணுமோ, we need Jehovah Shammah to reach our destinations. We need Jehovah Shammah. யெகோவா ஷம்மா என்னோட கூட இருக்கணும். நான் எந்த லக்க அடையணும்? இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் வேலையில் சரி, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் எந்த லக்க வைத்திருக்கிறாரோ, நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தில் எந்த லக்க வைத்திருக்காரோ, இந்த வருடம் முடிவதற்குள்ள அந்த லக்க நான் அடையணும். ஹல்லேலூயா. ஜெகோவா ஷம்மா, we need Jehovah Shammah to reach the destinations. நான் ஒரு எல்லைகளை எட்டணும், இந்த காரியத்தை செய்யணும், அவர் நம்மோடு கூட இருக்கணும். அதே வேளையில் சில பாதைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இந்த இடத்துல வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், இந்த இடத்துல காரியம் ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. we need Jehovah Shammah's favor to save us in tough paths. அவர் நம்மோடு கூட இருக்கணும். கடினமான பாதையில் யெகோவா ஷம்மா நம்மளோடு இருக்கணும். கஷ்டம்தான், பாடுதான், உபத்திரவம் தான். சிங்கப்பூரில் எந்த இடத்துலையும் ரொம்ப சுகமமான வேலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை. சில இடத்துல மேபி இயர்ஸ் டுகெதர் நம்ம இருந்து பழகிட்டோம், ஒரு இடத்துல சில வேலை கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். மோஸ்ட்லி வி கோ த்ரூ அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட். இந்த கடினமான பாதையில் யெகோவா ஷம்மா நம்மளோடு இருக்கணும். யாக்கோப்புக்கு 13 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். 12 குமாரரை, ஒரு குமாரத்தை கொடுத்தார். அதில் ஒரு மகனை என் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு மகனை, யோசேப்பின் மேலே அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், அந்த காலிங் இருந்தது. அந்த காலிங் நிமித்தம், அந்த அழைப்பின் நிமித்தம் யோசேப்பு கொஞ்சம் கஷ்டமான பாதையில் கடந்து போனார். இன்றைக்கி சில வேளை நம்மளுக்கு கேள்வி வருது பாருங்கள், why only to me? why only me? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி காரியங்கள் நடக்குது? யாக்கோப்புக்கு ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்திருந்தார், ஆண்டரோடு எந்த அளவுக்கு சிநேகிதனாக இருந்தார். மேபி ஒரு அளவுக்கு அவங்க அப்பா இடத்துல, ஈசாக்கின் இடத்துல கேட்டு அவங்க தாத்தாவுடைய காரியம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு நிறையா காரியம் தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாம் எப்படி நடத்தப்பட்டார், ஈசாக்கு எப்படி நடத்தப்பட்டார், தன்னுடைய தகப்பனார் 14 வருடம் எப்படி நடத்தப்பட்டார், அது தெரிஞ்சிருக்கும். அப்போ யோசேப்புக்கு அந்த தரிசனம் வெளிப்பட்டது பாருங்க. அப்போ யோசேப்புக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் என் மேலே ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கார். he understood his calling. என் மேலே இந்த அழைப்பு இருக்குது, என் மேலே தேவன் இந்த அழைப்பை வைத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பு என் மேல் இருக்கிறதுனால நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை பிளேஸ் பண்ணி இருக்கிறார். சில வேளையில் உங்களுக்கு கேள்வி வருது பாருங்க, why only to me? why me? யோசேப்புக்கு அந்த கேள்வி வந்திருக்கும். இத்தனை பேர் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க, எப்போ உனக்கு மட்டும்தான்ப்பா தரிசனம் வந்தது, மற்றவங்களுக்கு வரலையா? ரூபனுக்கு வரல, சிமியோனுக்கு வரல, யூதாவுக்கு வரல, யோசேப்புக்கு மட்டும்தான் தரிசனம் வந்தது. 14வது வயதில் தரிசனத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு சில வேளைகளை கேள்வி நம்மளுக்கு வருது, why me? why only to me? Because God has ordained you, God has appointed you, God has got a special calling on you. ஏதோ ஒரு இடத்துல நடத்தும்படியா. அப்போ அவர் தெரிஞ்சு கொள்ளுகிறார், என்னை கொண்டு யெகோவா ஷம்மா ஏதோ செய்ய விரும்புகிறார். ஆதியாகமம் 37:24 அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். 37:28 அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். குழியில் போட்ட பொழுது யெகோவா ஷம்மா கூட இருந்தாரா? இருந்தார். எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். யெகோவா ஷம்மா இருந்தாரா? இருந்தார். இந்த இடத்துல தான் யோசேப் என்ன செய்கிறார்? he had the conscious, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கார். என் அண்ணமார் என்னை குழியில் போட்டாங்க, என் அண்ணமார் என்னை குழியில் போட்டாங்க, அதனால ஆண்டவர் என்னை விட்டுட்டாரா? இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் உங்களை எப்படி அண்ணமார் யோசேப்பை கைவிட்டாங்களோ, ஒருவேளை குடும்பத்தில் நம்மளை தள்ளி வைக்கிறாங்க, கைவிடுறாங்க, அவங்க புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க, அதனால ஆண்டவர் நம்மளோட இல்லை நடத்துங்க. இல்லை, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறார். யோசேப் நல்லா பாருங்க, 12 சகோதரர் மத்தியில் அந்த ஒருவனுக்கு தான் தரிசனம் வந்தது. தரிசனம் இருப்பவன் எப்பொழுதும் சோதிக்கப்படுவான். தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் எப்பொழுதும் கடினமான பாதையில் போவான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியணும்,
யெகோவா ஷம்மா என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் குழியில போடப்பட்ட பொழுதும் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட பொழுதோ he was very well clear in his conscience, God is with me, God is with me. அப்பா என்னோடு இருக்கார். யோசேப்பு, நீ அடிமையாக விற்கப்பட்டுட்ட. நான் அடிமையாக விற்கப்பட்டாலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் என்னை சுற்றி 12 கதிர்கள் விழும், என்னை எல்லாரும் வணங்குவாங்க. ஒரு நாள் இருக்குது. அன்பான திருச்சபையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க திரு அன்பு தேவ பிள்ளைகள், எங்கிருந்தாலும் உங்களுக்காய் சொல்லுகிற இந்த சத்தத்தை கேட்குறவங்க ஒவ்வொருவர் மேலே கர்த்தர் மகிமையான காரியங்களை வைத்திருக்கார். God has ordained to hear this word. உங்க ஒவ்வொருவர் மேலே ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்துக்கார். அதை ரிசீவ் பண்ணுங்க. சொல்லுங்க, God has got a mighty plans for me. என் குடும்பத்திற்காக, என் மேலே, என் பிள்ளைகளுக்கு, எங்க ரெகபோத் ஊழியத்தின் மேல ஆதியாகமம் 26-22 வசனத்தின்படி பழுகி பெருகும்படியான அந்த தேவ ரகசியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். We receive it. யோசேப்பு அதை சொல்லி நான் விற்கப்பட்டாலும், அடிமையா விற்கப்பட்டாலும் அவர் என்னோடு இருக்கிறார். அதை நம்ம சொல்ல என்ன நடக்கும்னா, ஆண்டவர் செய்கிற கிரியை நீங்க பார்ப்பீங்க. ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாக தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். நீங்க சாதாரணமான காரியத்தை செய்வீங்க, அந்த காரியத்தை தேவன் அசாதாரணமாக மாற்றி கொடுப்பார். நான் அதை அனுபவித்திருக்கிறேன். இதே தேசத்தில் வேலை செய்கிற நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தில், கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சில காரியங்களை செய்கிற பொழுது அதை பார்க்குற அதிகாரிகளுடைய கண்ணில் தயவு கிடைக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தார். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் சபையின் மேலே கடந்து வரும். ஏன்னா யெகோவா ஷம்மா நம்மளோட கூட இருக்கார். வரத கருத்தை ஊற்றி சொல்லுங்க, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:3-4 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நிச்சயம் இது நடக்கும். உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, பிள்ளைகளுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 39:3 வசனத்தின்படி யெகோவா ஷம்மா உங்களோடு கூட வருவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க செய்யறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்ங்க. வலது கரத்தை உயர்த்தி 2 இடம் சொல்லுங்க, நான் செய்யறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எங்க பிள்ளைகளுக்காக, எங்க எதிர்காலத்துக்காக, என் குடும்பத்தில் காரியத்தை எடுக்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதை சொல்லி நீங்க செய்யணும். நான் செய்யறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வருகிற நாட்கள் இருக்கிற இன்டர்வியூவை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் எடுக்கிற புதிய முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் வேலை இடத்துல இருக்கிற புதிய அசைன்மெண்ட்டை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என்னோடு இருக்கிறார். அது சொல்ல என்ன நடக்குன்னா, எனக்கு நடக்காது, எனக்கு இது வாய்க்காது, எனக்கு கிடைக்காதுங்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் உங்க மைண்ட்லேருந்து போயிடும். என்னைக்கு ஒருவருடைய சிந்தனையில், நினைவுகளை அந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ், நெகட்டிவ் காரியங்கள் மறைகிறதோ, அந்த யெகோவா ஷம்மா உங்களுக்குள்ள இன்னும் பலனாய் இறங்குவோம். அதற்கு தான் அநேக நேரம் சொல்றது, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னால் முடியோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை சொல்ல யெகோவா ஷம்மா நம்மளோடு கூட இருந்து செய்வார். நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தாரு. போத்திபார் வீட்டில் நல்லா தான் இருந்தார் பாஸ்டர். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுமா, போத்திபார் வீட்டில் அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவர் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. கீழேயே போயிட்டு இருந்தார். ஆனால் ஜெயிலில் போய் இவர் என்ன பண்ணார், யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறார். நான் குழியில் தள்ளப்பட்ட என்னை யெகோவா ஷம்மா காப்பாற்றினார். எனக்கு ஜீவனை கொடுத்து எகிப்துக்கு கொண்டு வந்தார். போத்திபார் வீட்டில் வச்சிருக்கார். அவருடைய தேவத்திட்ட எதுவோ இங்கே நடக்கும். யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கான சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆதியாகமம் 39:21-23 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23 கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். அனாவசியமா என்னை டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்டுட்டாங்க. அனாவசியமா இருக்கிற இடத்துல மாற்றிட்டாங்க. ஏதாவது ஒரு மாறுதல் வந்திருக்குதா, அவங்கள மாற்றிருக்காங்களா, சந்தோஷமாக சொல்லுங்க. கர்த்தர் எனக்குள்ள இருந்து மகிமையாக வெளிப்பட போறார். ஒரு இடத்தை ஆண்டவர் மாத்துறாரு. நீங்களா ஒரு இட மாற்றத்தை கேட்கல, நீங்களாக ஒரு பொசிஷன் சேஞ்சை கேட்கல, ஆண்டரே அலோவ் பண்ணிக்கிறாரு. அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. சில சர்ப்ரைசஸ், யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் சர்ப்ரைஸ் வருது. அவன் வீட்டில் அவன் பாட்டு கூடார வாசியாக வீட்டோடு இருந்து சந்தோஷமாக இருந்திருக்கிறான். அவனை வெளியில் அனுப்பி அவனை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கி அவனை கொண்டு போய் அவன் மேலே வைத்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு ஏதோ தெரியல, நான் திடீர்னு இடம் மாற்றப்பட்டுட்டேன், ஏனோ தெரியல ஒரு மாற்றத்தில் கடந்து வந்துட்டேன். I don't know why I'm going through this change. Why this surprise to me?
பிகாஸ் காட்ஸ் காலிங் இஸ் அப்பான் யூ. தேவனுடைய நோக்கம் உங்கள் மேலே இருக்குது. கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார். அந்த யோசேப்பை குறித்து சொல்லுகிற அந்த காரியத்தை சம்மரைஸ்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:3 கர்த்தர் அவனோடு இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணினார். சிறைச்சாலையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்து கிருபை வைத்து தயவு கொடுத்தார். கர்த்தர் யோசேப் இன்னைக்கு யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கார். he will give me the grace and favor. இன்னைக்கு இடம் மாறிட்ட இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் சொல்கிறாங்க பாருங்க, இங்கே சிங்கப்பூரில் அப்படி இல்லை, ஊரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிட்டாங்க, அந்த இடத்துல போனால் அவங்களுக்கு வசதியே இல்லை, அப்படி மாற்றணும்பாங்க. எப்படி இடத்துல உங்களை மாற்றிருந்தாலும், ஒருவேளை ரொம்ப டஃப்பான டிபார்ட்மெண்ட்டில் உங்களை கொண்டு போய் போட்டிருந்தாலும், நான் அப்படி டஃப் சினாரியோஸில் கடந்து போயிருக்கிறேன். ஒரு முறை நான் வேலை செய்த பொழுது, இந்தோனேஷியாவில் வேலை செய்த பொழுது 18 வருஷம் அப்படியே ஊறி 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 போய் இருந்தாங்க. மாற்றவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல 4-5 பேர் வந்துட்டாங்க, மாற்றவே முடியாது மாற்றவே முடியாது. நாங்கள் 18 வருஷம் அந்த இடத்துல 18 வருஷம் அந்த காரியத்தை மாற்றும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். அதே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து கிருபை வைத்து தயவு. இன்னைக்கு யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்க, பல வருஷம் 10 வருஷம் இப்படி தாங்க இருக்குது, மாறவே இல்லை, நீங்கள் சொல்லுங்க, வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கார், என் மேலே கிருபையும் தயவை வைப்பார், என்னை மாற்ற போகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வாய்க்க பண்ணுவார். நிறையா இடத்துல சேலஞ்ச்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரொம்ப டஃப்பு, யாருக்கும் இப்படி உங்களை கொண்டு போகிறாரா, சந்தோஷமாக உள்ளே போய் சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறத வெளிப்படுத்த போகிறார். யெகோவா ஷம்மா எனக்குள்ளிருந்து வெளிப்பட போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யோசேப்பை போல என் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் தெரியுது. எல்லாத்தோட எப்பெல்லாம் உங்களுக்கு கேள்வி வருதோ, why only to me, உடனே யோசேப்பை நினைத்து கொள்ளுங்க, அவன் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற மகனாக இருந்தால். அதே வேளையில் யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கணும்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். உடன்படிக்கை, யாக்கோப்பு உடன்படிக்கை அதை என்ன சொன்னார்னா, ஆண்டவரே நீங்கள் என்னோட கூட இருந்து நீங்கள் சொல்கிறபடி என்னை நடத்தி எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லி யாக்கோப்பு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். சரிங்களா? இவன் அடிமையாக இருக்கிறான், இவனுக்கு வருமானம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, வீட்டில் இருக்க தங்க இடம் கொடுப்பாங்க, துணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவன் உடன்படிக்கை பாருங்க, ஆண்டுக்கு நான் உண்மையாக இருப்பேன். போத்திபாருடைய வேதத்தில் ஒரு சில இடங்கள் தான், ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படாத நிறையா காரியங்கள் இருக்குது. ஏன் போத்திபார் யோசேப்பை சாதாரண சிவிலியன்ஸ் இருக்கிற சிறையில் அடைக்கல? ஏன் ராஜாக்களுடைய கைதிகளுக்கு சிறையில் அடைச்சாங்க? ஏதோ போத்திபார் அவன் மேலே ஒரு கிருபை வைத்தார் என்று ஒரு விதமான விளக்கம் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வேதத்தில் இல்லை. இட்ஸ் a different interpretation. அதை விட்டுருங்க. எதுக்கு சொல்கிறேன்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால. இந்த இடத்துல போத்திபாருடைய மனைவி அவனை பாவம் செய்யும்படி அழைத்தால் அதில் அவன் தேவனுக்கும் உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தான். இதுதாங்க. எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் உன்னோடு கூட யெகோவா ஷம்மா இருக்கிறார். You are different. You don't belong to the world, you belong to the God. You are a born again believer. Your life has to be different. You have a covenant life. அவன் உடன்படிக்கையின் மகன். அவன் சொல்றான், நான் தவறு செய்யக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது. அதை வேதம் ரெக்கார்ட் பண்ணுது. அதன் மூலம் அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருந்த தன்னுடைய சாட்சியை அவன் காத்து கொண்டான். அருமையான திருச்சபையை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சாட்சியை எல்லா இடத்துல காத்துக்கொள்ளணுங்க. அப்போ அந்த யெகோவா ஷம்மா நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக வெளிப்படுவார், நிச்சயம் வெளிப்படுவார். எல்லாரும் போறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, அவங்க செய்யலாம். பட் we are a child of covenant. யாருடைய வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுகிறதோ, அந்த உடன்படிக்கையில் வளர்கிறோமோ, அந்த இடத்துல யெகோவா ஷம்மா மகிமையாக வெளியில் வருவாருங்க, மகிமையாக வெளியில் வருவார். அவனுக்கு தெரியும், நான் இந்த வழியில் பாவ வழியிலலாம் போய் நான் வாழணும் அவசியமே இல்லை, கர்த்தரனோட கூட இருக்கிறார், அவனை நடத்துவார். ஒரே இரவில் அவன் நிலைமை மாறிச்சு. இன்னைக்கு அதே யெகோவா ஷம்மா, நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு நிலைமைகளை மாற்றணுமோ கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலைகளை ஒரே நாளில் மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், நம்ம பேசுகிறது. நீங்கள் தங்கியிருக்கிற வீடாக இருக்கலாம், ரூமாக இருக்கலாம், டார்மெட்ரியாக இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், உங்கள் சம்பாஷணைகள் மத்தியில் யெகோவா ஷம்மா இருக்கணும். யெகோவா ஷம்மா ஹேஸ் டு பி present in mid of our conversations. நம்முடைய சம்பாஷணைகள் மத்தியில், ஆலயத்துக்கு வர்றோம், தேவனை பற்றி பேசுகிறோம், மற்ற காரியங்களெல்லாம் பேசுகிறோம். allow யெகோவா ஷம்மா to be in the center of your conversation, friendship, on all areas of our life. அவர் மத்தியில் இருக்கணும்.
நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும்னா என்னுடைய சேர்க்கை, என்னுடைய சிந்தனை, நான் பழகுகிற காரியம் எல்லாம் யெகோவா ஷம்மாவுக்கு பிடிச்சதா இருக்கணும், அவருக்கு விருப்பமாக இருக்கணும். யார் ஒருவர் நம்ம கூட இருக்கணும்னா அவருக்கு பிடிச்சமான நம்ம வாழணும். அப்போ அவர் நம்ம கூட இருக்கணும். ஆண்டு சீஷர்கள் கூட இருக்கும்போது எல்லாம் விசுவாசமாக சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நேரம் வந்தது, ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. உடனே எம்மாவூருக்கு 2 சீஷர் போகிறாங்க. லூக்கா 24:13-16. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறோம், ரொம்ப நல்லது. அந்த வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறோம். கொஞ்சம் நேரம் வேணால் இன்றைக்கி ஏதாவது அதை பற்றி பேசுவோம், நாளைக்கு நம்ம வேலைக்கு கடந்து போயிடுறோம். வேலைக்கு கடந்து போகும் பொழுது நம்ம ட்ராவலில் என்ன பண்ணுறோம்? ஆண்டுடைய பாடலையோ இல்லை ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பிரசனம் நிரப்பும்படியாக நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறோமா? எப்போது நம்மளுக்கு பிரேக் டைம் கிடைக்குது, ட்ராவல் டைம் கிடைக்குது. ஒரு சில ட்ராவல் டைமில் என்ன பண்ணுறாங்க? மெசேஜஸ் கேட்குறாங்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறாங்க. தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். குடும்பத்தின் மத்தியில் பேசுகிற பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். யெகோவா ஷம்மா நம்ம மத்தியில் இருக்கிறார். அதுதாங்க ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷமான அந்த குடும்பத்தின் மத்தியில் யெகோவா ஷம்மா உலாவிக் கொண்டிருப்பார். நான் சொன்ன பாருங்க, எங்கே அந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது, எரிச்சல், கோபம், ஒரு சமாதானமின்மை, யெகோவா ஷம்மா எப்படி தங்கி இருப்பார்? குடும்பத்தில் யெகோவா ஷம்மா இருக்கணும். அந்த 2 பேர் பேசிகிட்டே வர்றாங்க, இது நடக்கல, அது நடக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது ஆகலை, அது ஆகலை. இல்லை, ஏசப்பா கூடவே நடந்து வரார். அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:25-27 ஆண்டவர் வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கிறார். மந்த இருதயம் உள்ளவர்களே, ஆண்டு சொல்றார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டு சொன்னதில்லையா? இந்த வசனமெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏசப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கிற உங்களுக்கு தெரியாது. அது சொல்கிற பொழுது அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அப்பத்தை பிடுகிற பொழுது அவர் தென்படுகிறார். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரோடு ஏசப்பா கூடவே வருகிறார். யெகோவா ஷம்மாவா வருகிறார். நம்ம போகிற இடத்துல வரார். ஃபுட் கோர்ட்டுக்கு வரார். ஃபுட் கோர்ட்டுக்கு வராரா பாஸ்டர்? ஃபுட் கோர்ட்டுக்கு வரார். நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்முக்கு வரார். வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வரார். சில இடம் அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகும்படியாக ஃப்ரெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. அந்த பிரியமில்லாத இடத்துக்கு போகும் பொழுது யெகோவா ஷம்மா வெளியே இருந்து வரமாட்டார், கஷ்டப்படுவார். என் மகனோடு போக முடியலையே, மகளோடு போக முடியலையே, எனக்கு பிரியமில்லாத காரியம் நடக்க யெகோவா ஷம்மா கஷ்டப்படுவார். ஆக இன்றைக்கு யெகோவா ஷம்மா என்னோட கூட வரணும்னா என்னுடைய சம்பாஷணைகளில், நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் he has to be in the center of our conversation, in our friendship, in all areas of our life. அப்பா என் கூடவே இருக்கணும் அப்படின்னா we have to take care of him. ஏசப்பா சொன்னார், உங்களுடனே இருந்து. யோவான் 14:17 உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாலும் அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. Go to John 14:17. யோவான் 14:17. இந்த இடத்துல ஆண்டு சொல்றாரு, உலகம் அந்த சத்தியாவை காணாது. இப்போ உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது, ஆவியான பற்றி தெரியாது. சில பேர் கேட்பாங்க, hey, why you can't enjoy this in this life? Hey, life is one time life, you can't enjoy. But John 14:17 says, Holy Spirit, you know the Holy Spirit. எனக்கு தான் தெரியும் உலகம் அந்த சத்தியம் இருக்கல, ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் சொல்லணும், ஏன் நான் இந்த இடத்துக்கு போகக்கூடாது பாஸ்டர்? Why you should not step in that place? Because you are carrying the Yehovah Shammah. God is with you. You are a special child. You are a covenant child. உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். We are living a life of covenant, you know. If we get to that point, அதை புரிந்து சபை அது புரிந்து கொண்டா, அந்த உடன்படிக்கையின் ஆழத்தை மட்டும் பிடிச்சு கொண்டீங்கன்னா அற்புதங்கள் உங்களை தொடருங்க. அற்புதங்களை தொடர் வேணும். ஒரே வரியில் உங்களுக்கு சொல்கிறேன், உடன்படிக்கையின் ஆழத்தை நீங்கள் பிடித்து கொண்டா அற்புதங்கள் உங்களை தொடரும். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆண்டவர் டிலே பண்ணி வைத்திருந்தா, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு he released the miracles. ஏன்னா உடன்படிக்கையின் ஆழத்தை ஆண்டவர் பார்த்துட்டார். ஒரே ஒரு வரி உங்களுக்கு சொல்கிறேன், உடன்படிக்கையின் ஆழத்தில் வளரும்படியாக ஒப்பு கொடுங்க. அற்புதங்கள், அதிசயங்கள் உங்களை தொடர்ந்து வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யெகோவா ஷம்மா கூடவே இருந்தார், கூட இருந்து ஆசீர்வதித்தார்,
கொரிந்து பட்டணத்துக்கு அவர் கடந்து போறாரு, ஊழியத்தை செய்யும்படியா போறாரு. அந்த ஊழியத்தின் மத்தியில் பவுலுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அப்போ ஆண்டு சொல்ல, நான் கூட இருக்க, நீ கவலைப்படாதப்பா. அப்போஸ்தலர் 18:9-10, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசும், மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அடுத்த வாரம் அடுத்த மாதம் யாராவது நீங்கள் சந்திக்கணும், உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் பயம் இருக்குது, நான் எப்படி பேசுறது, இந்த சப்ஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த மீட்டிங்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, நீங்கள் கவலையே படாதீங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஒரு எதிர் நாவும் உங்களை எதிர்த்து பேசாது. எல்லா எதிர்க்கிற நாவுகள் கட்டப்படும். இயேசுவின் நாமத்தினால எதிர்ப்புகள் முறிக்கப்படும். ஏசப்பா உங்களோடு இருக்கார். பவுலை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களோடு கூட நடத்துவார். இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு, 14 நாள். இப்போ பாருங்கள், ஒரு நேரம் நம்மளுக்கு சாப்பாடு ஏதோ டிலே ஆயிடுச்சு, இல்லை ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா கஷ்டப்படுறோம். 14 நாட்கள் சாப்பிடாம, இரவும் பகலும் தூங்காமல் அந்த கப்பல் சேதத்தில் சிக்கி தவிக்கிறாங்க. பாஸ்டர், வெளியில் சொல்ல முடியல பாஸ்டர், இன்றைக்கி ஏதோ நான் சிரிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், சில காரியங்கள் எனக்கு சொல்ல முடியல, என்னால் சொல்லவும் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, இக்கட்டில் இருக்கிறேன் பாஸ்டர். அப்படி நீங்கள் இருந்தாலும் யெகோவா ஷம்மா உங்களோட கூட இருக்காருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யெகோவா ஷம்மாவை நீங்கள் ரொம்ப அறிந்து கொள்ள முடியும். அந்த 14 நாட்கள் கப்பல் அந்த சேதத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. அதன் மத்தியில் என் ஆண்டு போய், நான் கூட இருக்கிறேன் பவுல், நீ கவலைப்படாதப்பா, ஐ எம் வித் யூ ஆண்டு சொன்னார். அப்போது அந்த பவுல் ஜனங்களை பலப்படுத்துகிறார். அப்போ 27:23-24, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் நம் சேவிக்கிறவர் தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்துல வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தேவன் உனக்கு தயவு பண்ணாருப்பா, நீ கவலைப்படாத, ஐ எம் வித் யூ. இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மைல் பண்ணிட்டுருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் சில காரியத்தினால வேலை சொல்லவும் முடியல, அதை முழுங்கவும் முடியல. கவலையே படாதீங்க, யெகோவா ஷம்மா உங்களோடு இருக்கார். 14 நாட்கள் இரவு பகல் இருப்போமா செத்து போவோமா, எப்படி சாவோன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதன் மத்தியில் அவர் கடந்து வந்து 276 பேர், 276 people, ஒரு உயிர் கூட சேதமாகாதபடி எல்லாருக்கும் தேவன் தயவு பண்ணினார். அந்த தயவு இன்னைக்கு நம்ம மத்தியில் கடந்து வரும். உங்களுக்கு எந்த இடத்துல இரக்கம் தயவு வேணுமோ அதை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கார். அந்த யெகோவா ஷம்மா உங்களோட கூட இருக்காருங்க. நம்ம தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்திருந்து, ஆண்டவரே யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறீங்க, யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறீங்க, யெகோவா ஷம்மா you are with us. I will become in the conscious of God's presence. I will become in the conscious of God's presence. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். I will become conscious of God's presence. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் இருக்கும்படியா சில இடத்துக்கு நான் போகக்கூடாது, சில இடத்துல சில காரியங்களை நான் செய்யக்கூடாது. ஏன்னா I am very conscious of God's presence. சில பேர் எனக்கு சொல்றாங்க, உங்களுக்கு இது நடக்கலையே, உங்களுக்கு இது கிடைக்கலையே, அது ஆண்டவர் ஏற்ற வேலை எனக்கு கிடைக்க செய்வார். யாரெல்லாம் உங்களை பார்த்து சொல்றாங்களோ இது எனக்கு வாய்க்கலையே, இது எனக்கு கிடைக்கலையேன்னு யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? நீங்க உடனே யோசேப்பை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்து செய்கிற காரியங்கள் அது மகிமையா இருந்தது. அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருந்தாலும் போத்திபார் வீட்டில் இருந்தாலும் அவனோடு கூட இருந்தார். நீங்க இருக்கிற இடத்துல இப்ப கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்றாரா இல்லையான்னு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க. I will be conscious of God's presence. Second, God is giving you assurance. தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு உத்தரவாதத்தை இந்த ஆராதனையில் கொடுக்கிறாருங்க. ஒரு உத்தரவாதத்தை ஆண்டு இந்த ஆராதனையில் கொடுக்கிறார். ஒரு உறுதியை தேவன் கொடுக்கிறார். God is assuring you. He is saying you according to Genesis 28:15, நான் உன்னோடு இருந்து I will be with you. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஆதியாகமம் 28:15, ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து திரும்பி வர பண்ணுவேன். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி
நன்றி செலுத்துங்க. யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் என்னோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று பவுலுக்கு சொன்னதுபடி அப்பா நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. அப்பா நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, I am very much assured. I am very much assured. Jehovah Shammah is with me. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க அறிக்கை செய்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அறிக்கை செய்றீங்களோ, தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்றீங்களோ, அந்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்து நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை நடத்தி வர அவர் வல்லமையுள்ளவர். நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ உங்களோட கூட அவர் கடந்து வருவார். என்ன காரியத்தை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறீங்களோ காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். Be assured God is with you. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல குறைந்தவர்கள் இல்ல. எதுவும் உங்களுக்கு கிடைக்காத நல்ல குறிக்கப்பட்ட நேரத்தில் தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Just be conscious. எந்த இடத்துக்கு நான் போகணுமோ, எந்த இடத்துல நிக்கணுமோ, என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செய்து கொண்டிருக்கணும். ஆபிரகாம் யெகோவா ஷம்மா தன்னோடு வருவதை நன்கு அறிந்து கொண்டார். அதனால தான் 25 ஆண்டுகள் காத்திருந்து 25வது ஆண்டுல அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு சிலருடைய வாழ்க்கையில கால தாமதிக்கலாம், ஆனால் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லவே சொல்லாது. யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவர். எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோடு இருந்து நீங்க செய்கிற காரியம் அது பெரிதா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்பா. நீங்க பெரிதா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே, யெகோவா ஷம்மாவாய் என்னோடு கூட வருவதற்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மாவாய் என்னோடு கூட வருவதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க என்னோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. என்னை வழி நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒரு உறுதி உண்டு, நீங்க என்னோடு இருக்கிறீங்க. என்னை அற்புதமாக நடத்துவீங்க. ஒரு நாள் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே திருவிருந்துக்காய் ஆயத்தமாகலாம். தேங்க்யூ ஜீசஸ். கல்வாரி சிலுவைக்கு நேராய் அவரை நோக்கி பார்த்து, பழைய ஏற்பாட்டில் யெகோவா ஷம்மாவாய் பல இடங்களை கடந்து வந்தார். புதிய ஏற்பாட்டில் குழந்தையாய் இயேசுவாய் நம்ம மத்தியில் கடந்து வந்து நமக்காக அடிக்கப்படும்படியாய் சிலுவைக்கு கடந்து சென்றாருங்க. ஒரு விஷயம் அப்படியே அப்பாவை நோக்கி பார்த்து, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை வேளையில் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே களிமண்ணாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. களிமண்ணாய் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. களிமண்ணாய் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. கிருபையின் தெய்வமே உங்களுக்கு நன்றி. எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே உங்களுக்கு நன்றி. எங்களுக்காய் நுறுக்கப்பட்டவரே உங்களுக்கு நன்றி. எனக்காக ஏன் பாவத்தை எனக்காக ஆண்டவரே நீங்க சுமந்தீங்களே, அதற்காக உங்க பாதத்தில் நீ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அவர் கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றதுங்க. ஆண்டு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அப்பா இடத்துல சொல்லுங்க, இந்த ரட்சிப்புக்கு நான் பாத்திரனே அல்ல, கிருபையா என் மேல இறங்குனீங்களே. அதற்காய் ஸ்தோத்திரோ. அந்த சிலுவை தியாகத்திற்காய் நன்றி செலுத்துகிற ஒரு விஷயனை அர்ப்பணிக்கிறேன். இந்த திருப்பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா பிதாவானவர் என்னை ஒரு விஷயம் ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே, என்ன குற்றம் குறைகள் இருந்தாலோ எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னிலிருந்து நீக்கும்படியா உங்க கல்வாரி ரத்தம் என்னை கழுவும்படியா ஒப்பு கொடுக்கிற அப்பா இடத்துல சொல்லுங்க. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். கல்வாரி நாயகர் நம்ம மத்தியில் அவர் இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசு ராஜா
ராஜா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. ஒரு விஷயம் உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கல்வாரி ரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும், எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய சரீரத்தை, அவருடைய திரு ரத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அப்பா சமூகத்தில் சொல்லுங்க, உங்க கல்வாரி ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு தெரியாது என்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னை மன்னியும், உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க. அப்படியே ஆண்டு பரிசுத்தப்படுத்தும்படியாய் கேட்டு இந்த பாடலை பாடுகிற பொழுது, திருவிருந்தை உங்கள் இடத்துல கொண்டு வருகிற பொழுது அதை கரத்தில் வாங்கி எல்லாரும் ஆயத்தப்படுவோம். குறிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை அனுசரிக்க போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய சரீரத்துக்காக, உம்முடைய திரு ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. தேவாருள் செய்குவி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும், ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு
விரைந்தோடி வந்தேன் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உன் திருரத்தத்தாலே கரைநீக்க இருதயத்தை கழுவும் உன் திருரத்தத்தாலே கரைநீக்க இருதயத்தை கழுவும் உன் திருரத்தத்தாலே கழுவும் உன் திருரத்தத்தாலே கரைநீக்க இருதயத்தை கழுவும் உன் திருரத்தம் கழுவும் உன் திருரத்தத்தாலே கரைநீக்க இருதயத்தை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம கரத்தில் இருக்கிற அவருடைய சரீரத்திற்காக அவருடைய திரு ரத்தத்திற்காக நன்றி செலுத்தலாம். இது ரொம்ப சாதாரணமாக வந்துடலீங்க. நம்ம ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாய், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நித்தியத்தை கொடுக்கும்படியாய் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். இந்த பந்தியில் பங்கு பெறுவது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பந்தியில் பங்கு பெறுவது ஒரு பெரிய பாக்கியம். இது ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை. இந்த பந்தியில் பங்கு பெறுகிற இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரோடு அவர் யெகோவா ஷம்மாவை நம்மளோடு கூட இருக்கிறார். எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொன்னார். அந்த ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மளுக்காக அவர் சிலுவையில் கடந்து சென்றார். ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு அப்பா சமூகத்தில் சொல்லுங்க, யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னை நடத்தும்படியாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் தாமே காட்டி கொடுக்கப்படுகிற இரவு இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி கொடுத்தார். அந்தபடியே திராட்சரசத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, திரும்ப நான் வரும் வரை இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவர் கடந்து சென்றார். அவர் நம்மளுக்கு விட்டு சென்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல, ஒரு உடன்படிக்கையில சபை இந்த நாள் வரைக்கும் நம்ம நடந்து கொண்டு வர்றோம். உங்க கரத்தில் இருக்கிறவருடைய அப்பத்தையும் திருரத்தத்தை அப்படியே உயர்த்தி பிடித்து சொல்லுங்க, ஆண்டவரே, இதை பெறுவதற்கு இது என் கரத்தில் இருப்பது ஒரு ஸ்லாக்கியம். இந்த வாழ்க்கை ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை. This life is a life of covenant. அதை உணர்ந்து கொள்ளுகிறேன். அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருப்ப, எனக்காக அட்டிக்கப்பட்ட அந்த சரீரத்துக்காக, எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்திற்காக இந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருப்ப ஆண்டவரே. உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உண்மையாக இருப்ப ஆண்டவரே. நீங்க விரும்பாத இடத்துல என் கால்கள் இருக்காது, நீங்க விரும்பாத ஃபெல்லோஷிப்ல நான் இருக்க மாட்டேன். நீங்க விரும்புகிற காரியத்தை செய்யும்படியா எந்த ஜென்ம சுபாவமும் என்னை உங்களை விட்டு பிரிக்க முடியாதபடி எப்பொழுதும் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள என்னை காத்துக்கொள்ளுவேன். I'll protect myself in the God's presence. அவியானவரே, எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்க. எதற்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, எதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, அதற்கு சாட்சியா நான் இருக்கும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாம மகிமைக்காக அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த நாம மகிமைக்காக அவருடைய திரு ரத்தத்தை நாம் பானம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்தரிங்க.
யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறீங்க ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறீங்க ஸ்தோத்திரம். நான் தனியாக இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து, யாக்கோப்பு சொன்னீங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உன்னோடு இருந்து நடத்துகிற காரியம் அது பெரிதாக இருக்கோ. நான் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் ஹல்லேலூயா. அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல கை போடுவதில்லை. ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன். அப்பா இடத்துல சொல்லுங்க, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். தேவகரம் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தெய்வீக நடத்துதல் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நடத்துவதற்காய் நன்றி ஏசப்பா. எங்களுக்கு சொன்னபடி யோவான் 14:17 சொன்னபடி நீங்கள் எங்களோட கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களோட கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நடத்துறீங்கப்பா. உலகம் அந்த சத்தியாவை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். யெகோவா ஷம்மாவாய் நம்மோடு கூட இருக்கிறார். நான் அவரை நம்புவேன். சொல்லுங்க, என்னோடு கூட அறிக்கை செய்யுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன். உறவுகளை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் எந்த காரியத்தை காட்டிலும் ஏசப்பாவை நம்புவேன். நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான், நம்பத்தக்க ஒருவர் தான், உண்மை உள்ளவர் ஒருவர் தான். அவரை உயர்த்தி நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. Thank you Jesus. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்வாய். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்வாய். என் வாழ்க்கை பயணம், என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டினே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டினே. எல்லா இயேசுக்கு சித்தம் நாம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தம் நாம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்வாய். எல் ஷடாய், எல் ஷடாய் ரிபஹரா லபஹரா லபோகோரோ, ரிமஹரா லரோகரா லரகரா லகரா ரிபோகோரோ லமஹரா போரோ லரஹரா ரிகரபா. எல் ஷடாய், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ரிபபா ரபபா கரல ரஷ ரிகபபா கரல ரஷ ரிகபோரு ஹரபரல ரஷ்கரா லகரமரா ரல ஹரப ரிகபோரு ஹரப ரிகபர ஹரல ரப ரிஷ்போரு லஹரப. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாயாய், யெகோவா ஈராய், ஆண்டவரே யெகோவா ஷம்மாவாய் எங்களோட கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க,
எங்களை வாழ வைப்பீங்க, உங்க வாழ்க்கையை கட்டுவீங்க, உங்க அழைப்பு எங்க மேல நிறைவேறும். இந்த உத்தரவாதத்தோடு உங்க திருப்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். தேவாவியானவர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.